வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி ஆகஸ்ட் முதல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்கள் உடல்களுக்கு அஞ்சலி. ஆம்புலன்ஸ்கள் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. நீட் தேர்வு முறைகேடு. தேசிய தேர்வுகள் முகமை 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டி. அண்ணாமலை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 20 வரை மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆணவம் அதிகமாகிவிட்டதால் பாஜக எம்பிக்களின் எண்ணிக்கையை 240 ராமர் குறைத்து விட்டார். RSS மூத்த தலைவர் இந்திரேஷ்குமார் பேச்சு. ஆகஸ்ட் மாதம் முதல் உயர்கல்வி மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டம் தொடங்க உள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். பள்ளி கல்வித்துறை சார்பில் சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. இதில் 2023-24 கல்வியாண்டில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு அரசு பொதுத் தேர்வில் தமிழ் பாடத்தில் 100க்கு 100 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்கள் மற்றும் 100% தேர்ச்சி பெற்ற அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றிதழ் வழங்கி, தொடக்க கல்வி ஆசிரியர்களுக்கு கையடக்க கணினி வழங்கி, அரசு பள்ளிகளில் 22,931 திறன்மிகு வகுப்பறைகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். இதையடுத்து நிகழ்ச்சி மேடையில் பேசிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், பள்ளி கல்வித்துறை நிகழ்ச்சிகளில் பொதுவாகவே நான் ஆர்வத்துடன் கலந்து கொள்வது வழக்கம் என தெரிவித்த அவர், இந்த விழாவில் கலந்து கொள்வது மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பதாகவும் தெரிவித்தார். காலை உணவு திட்டத்தால் 16 லட்சம் மாணவர்கள் பயன்பெறுவதாகவும், புதுமை பெண் திட்டத்திற்கு பல்வேறு தரப்பினரும் பாராட்டு தெரிவிப்பதாகவும் தெரிவித்தார். புதுமை பெண் திட்டம் போல வரும் ஆகஸ்ட் முதல் கல்லூரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் என தெரிவித்த முதலமைச்சர், கல்லூரி மாணவர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் முதல் மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். மாணவிகளுக்கு மாதம் 1000 வழங்குகிற இன்னொரு முக்கியமான திட்டம் இருக்கு. அதுதான் புதுமை பெண் திட்டம். எனக்கு மாணவிகள் கிட்ட இருந்து வந்த கடிதங்களாக இருந்தாலும், இந்த எலெக்ஷன் பிரச்சாரத்தப்போ நான் சந்திச்ச மாணவிகளாக இருந்தாலும், பலரும் இந்த புதுமை பெண் திட்டத்தை ரொம்ப பாராட்டி பேசினாங்க. மாணவிகள் தங்களோட சின்ன சின்ன தேவைகளுக்கு யாரையும் எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டிய நிலை இல்லைன்னு, இந்த திட்டத்துல மாசம் மாசம் கிடைக்கிற 1000 ரூபாய் தங்களோட தேவைக்கு உதவியா இருக்கிறதாகவும் மிகுந்த மகிழ்ச்சியோடு சொன்னாங்க. அந்த மகிழ்ச்சி மாணவர்கள் முகத்திலேயும் ஏற்பட வேண்டும் என்பதற்கு மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதல்வன் திட்டம் செயல்படுத்தப்படும் சொல்லியிருந்தேன். நீங்க காலேஜ் போன விட வர ஆகஸ்ட் மாசத்திலிருந்து அந்த 1000 ரூபாய் வழங்கப்படும் என இந்த மேடையில் மகிழ்ச்சியோடு தெரிவிச்சுக்கிறேன். படிக்காமலும் பெரிய ஆகலாம்னு யாரோ 1-2 பேரை பார்த்து தவறான பாதையில் செல்லாம, கல்விதான் உண்மையான பெருமையான அடையாளம்னு புரிஞ்சுக்கணும். கல்வி இருந்தா மற்ற எல்லாம் தானா வரும். நீங்க எல்லோரும் உலகை வெல்லும் ஆற்றலை பெற்று பகுத்தறிவோடு செயல்பட தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மட்டும் இல்ல, உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தனா இருந்து வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் உதயநிதி ஸ்டாலின், மா சுப்பிரமணியன், சேகர் பாபு, அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்களின் உடல்கள் ராணுவ விமானம் மூலம் கொச்சி நிலையத்திற்கு கொண்டுவரப்பட்டு தனித்தனியே அஞ்சலி செலுத்தப்பட்டன. பின்னர் ஆம்புலன்ஸ்கள் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. குவைத் நாட்டின் தெற்கு பகுதியில் உள்ள அகமதி மாகாணம் மங்கா நகரில் உள்ள 5 மாடிகள் கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 50 பேர் உயிரிழந்தனர். இதில் தமிழகத்தை சேர்ந்த 7 பேர் மற்றும் கேரளாவை சேர்ந்த 23 பேர் உட்பட 45 இந்தியர்களின் உடல்கள் அடையாளம் காணப்பட்டன. ராமநாதபுரத்தை சேர்ந்த ராம கருப்பண்ணன், செஞ்சியை சேர்ந்த முகமது ஷெரீப், கடலூரை சேர்ந்த சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, கோவில்பட்டியை சேர்ந்த வீராசாமி மாரியப்பன், பேராவூர்னியை சேர்ந்த புனாப் ரிச்சர்ட் ராய்,
சென்னையை சேர்ந்த சிவசங்கர் மற்றும் திருச்சியை சேர்ந்த எபமேசன் ராஜு உள்ளிட்டோர் உயிரிழந்தது உறுதியானது. நாட்டையே உலுக்கிய இந்த சம்பவத்தை அடுத்து மத்திய இணை அமைச்சர் கிருதி வர்தன் சிங் உடனடியாக குவைத் விரைந்தார். அந்நாட்டின் துணை பிரதமரை சந்தித்து பேசி அங்கு உயிரிழந்த இந்தியர்களின் உடல்களை விமானம் மூலம் இந்தியா கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளை செய்தார். அதன்படி 45 இந்தியர்களின் உடல்கள் இந்திய ராணுவ விமானம் மூலம் கேரள மாநிலம் கொச்சிக்கு கொண்டு வரப்பட்டன. கொச்சி சர்வதேச விமான நிலையத்திற்கு வந்த இந்தியர்களின் உடல்களை ஒன்றிய இணை அமைச்சர் கிருதி வர்தன் சிங், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். பின்னர் முதல்வர் பினராயி விஜயன் உள்ளிட்டோர் அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தினர். தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்களுக்கு தமிழக அரசு சார்பிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்நிலையில் கேரளா, கர்நாடகா மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 31 உடல்களை தனித்தனி ஆம்புலன்ஸ்கள் மூலம் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டன. மற்ற இந்தியர்களின் உடல்கள் அதே விமானம் மூலம் டெல்லி கொண்டு செல்லப்பட்டன. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மீது தேசிய தேர்வுகள் முகமை 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. நீட் தேர்வு விவகாரம் தொடர்பாக பல்வேறு உயர்நீதிமன்றங்களில் தொடரப்பட்டுள்ள மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றக் கோரி தேசிய தேர்வுகள் முகமை தொடர்ந்த மனு நீதிபதிகள் விக்ரம் நாத், சந்தீப் மேத்தா அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது. நீட் வினாத்தாள் கசிவு தொடர்பாக உயர்நீதிமன்றங்களில் உள்ள மனுக்களை உச்சநீதிமன்றத்திற்கு மாற்றலாமா என்பது குறித்து பதிலளிக்க அனைத்து எதிர் மனுதாரர்களுக்கும் உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இதேபோல் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக சிபிஐ விசாரணை கோரிய மனுக்கள் மீது தேசிய தேர்வுகள் முகமை 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. மேலும் இந்த வழக்கு விசாரணையை ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து உச்சநீதிமன்ற நீதிபதிகள் உத்தரவிட்டனர். தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் பாமக போட்டியிடும் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இதுகுறித்து பாஜக மாநில தலைவர் கே. அண்ணாமலை விடுத்துள்ள அறிக்கையில், தமிழகத்தில் விக்கிரவாண்டி சட்டப்பேரவை தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகின்ற ஜூலை 10ஆம் தேதி நடைபெற உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கும் அனைத்து கூட்டணி கட்சி தலைவர்களும் ஒருமனதாக எடுத்த முடிவின்படி தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியானது விக்கிரவாண்டி சட்டசபை தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் என்று அறிவிக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் வெற்றி பெற அனைவரும் இணைந்து செயல்படுவோம் எனவும் அந்த அறிக்கையில் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் ஜூன் 20 வரை லேசான மழையும் அதே சமயம் ஜூன் 18 வரை வெயில் அதிகமாகவும் இருக்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நாட்டின் பல்வேறு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை தொடங்கிய நிலையில் தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக லேசான மழை பெய்து வருகின்றது. இந்த நிலையில் தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக ஜூன் 20 வரை தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், காரைக்கால் மற்றும் புதுவையிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் அடுத்த 5 நாட்களுக்கு ஜூன் 18 வரை தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 2 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாக இருக்கக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மாலை இரவு வேளையில் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ராமரை வழிபடும் கட்சிக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டது என RSS மூத்த தலைவர் இந்திரேஷ்குமார் தெரிவித்துள்ளார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூர் அருகே ராமர் அயோத்தி யாத்ரா தர்ஷன் பூஜான் சமரோ நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் RSS மூத்த தலைவர்களில் ஒருவரான இந்திரேஷ்குமார் கலந்து கொண்டார். இந்த விழாவில் பேசிய அவர், ராமரை வழிபடும் கட்சிக்கு ஆணவம் அதிகமாகிவிட்டதாகவும், அதனால் ராமர் அவர்களை 240 இடங்களை கொடுத்து அவர்களின் ஆணவத்தை நிறுத்தி இருப்பதாக விமர்சித்தார். டாக்டர் சுப்பையா கொலை வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. நில பிரச்சனை தொடர்பாக சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் பிரபல நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கடந்த 2013ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெட்டி கொலை செய்யப்பட்டார். இது தொடர்பான வழக்கில் அரசு பள்ளி ஆசிரியர் பொன்னுசாமி, அவரின் மகன்களான வழக்கறிஞர் ஃபாசில், என்ஜினியரான போரிஸ் உள்ளிட்ட 7 பேருக்கு மரண தண்டனையும், பொன்னுசாமியின் மனைவி மேரி புஷ்பம் மற்றும் கூலிப்படையை சேர்ந்த கபடி வீரர் ஏசுராஜன் ஆகியோருக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் விதித்து கடந்த 2021ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சென்னை அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. இந்த வழக்கு மீதான விசாரணை இன்று நடைபெற்றது. இந்த நிலையில் இவ்வழக்கில் விதிக்கப்பட்ட மரண தண்டனை மற்றும் ஆயுள் தண்டனையை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரையும் விடுதலை செய்தும் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் மனு மீதான விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒத்திவைத்தது. டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறையினரால் கைது செய்யப்பட்ட டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் ஜாமீன் கோரி அவர் டெல்லி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு மீதான விசாரணை விடுமுறை கால அமர்வு நீதிபதி முகேஷ்குமார் அமர்வில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. அப்போது அமலாக்கத்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் அரவிந்த் கெஜ்ரிவால் மருத்துவ காரணங்களை கூறியுள்ள விவகாரத்தில் பதிலளிக்க வேண்டியிருப்பதால் வழக்கு விசாரணை ஒத்திவைக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தனர். இதனை அடுத்து மனு மீதான விசாரணையை ஜூன் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்தார். பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் பக்கத்தின் முகப்பு படத்தை மாற்றியுள்ளது பேசு பொருளாகி வருகிறது. பிரதமர் மோடி தனது எக்ஸ் மற்றும் இன்ஸ்டாகிராம் பக்கத்தின் முகப்பு படத்தை மாற்றியுள்ளது பேசு பொருளாகி வருகிறது. அதாவது பிரதமர் மோடி மஞ்சள் நிற உடை அணிந்த புகைப்படத்தினை முகப்பு படமாக வைத்திருக்கிறார். தெலுங்கு தேச கட்சியின் கொடியும் மஞ்சள் நிறத்தினையே கொண்டிருக்கும். இதிலிருந்து பிரதமர் மோடி 3வது முறையாக ஆட்சி அமைப்பதற்கு தெலுங்கு தேசத்துடனான கூட்டணி இன்றியமையாததாக இருந்தது என பிரதமர் மோடி கூற வருவதாக நெட்டிசன்கள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். இன்னும் சிலர் IPL கிரிக்கெட்டின் CSK அணியின் உடை நிறத்தில் இருப்பதாக கருத்து தெரிவிக்கின்றனர். அதிமுகவை கைப்பற்றிக் கொள்வதினும் காப்பாற்றுவதே முக்கியம் என்று முன்னாள் முதலமைச்சர் O பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். விக்கிரவாண்டி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் ஒன்றுபட்ட அதிமுகவாக களமிறங்க வேண்டும் என்று அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். விக்கிரவாண்டி தேர்தல் குறித்து OPS வெளியிட்டுள்ள அறிக்கையில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிளவுற்று கிடக்கும் இதே நிலையோடு கடந்த 2019ஆம் ஆண்டு விக்கிரவாண்டி தொகுதியில் நாம் ஈட்டிய வெற்றியை மீண்டும் நிலைநாட்டி அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்து வர போகிறோமா என்கிற ஏக்கம் நிறைந்த எதிர்பார்ப்பு தொண்டர்களிடம் ததும்பி நிற்பதாக தெரிவித்துள்ளார். எனவே கட்சி ஒன்றுபட்டால் தாங்கள் பிடி தளர்ந்து போகுமோ என சுயநலத்தோடு சிந்திக்காமல் கட்சியை காப்பாற்றிக் கொள்வதிலும் கட்சியை காப்பாற்றுவதே முக்கியம் என்ற பெருந்தன்மையோடு முடிவினை அனைவரும் கூடி எடுக்க வேண்டும் எனவும் OPS அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறு வாக்கு எண்ணிக்கை நடத்த வாய்ப்பில்லை என தேர்தல் ஆணைய அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். விருதுநகர் மக்களவை தொகுதியில் மறுவாக்கு எண்ணிக்கை கோரி தேமுதிக வேட்பாளர் விஜய பிரபாகரன் மனு அளித்திருந்த நிலையில் விளக்கம் அளித்துள்ளார். விரிவான தேர்தல் முடிவுகள் குடியரசுத் தலைவரிடம் தாக்கல் செய்யப்பட்டுவிட்டதால் தேர்தல் தொடர்பான ஆவணங்களை மீண்டும் எடுக்க முடியாது எனவும் தேர்தல் ஆணையம் விரும்பினாலும் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு உத்தரவிட முடியாது எனவும் தெரிவித்துள்ளனர். மேலும் மறு வாக்கு எண்ணிக்கை வேண்டும் என தோல்வியடைந்த வேட்பாளர் விரும்பினால் நீதிமன்றம் மூலம் மட்டுமே தீர்வு தேடிக்கொள்ள முடியும் என்றும் தெரிவித்துள்ளனர். சத்தீஸ்கரின் நாராயணபூர் மாவட்டத்தில் நக்சல்கள் புதைத்து வைத்திருந்த வெடிகுண்டு வெடித்ததில் இந்தோ திபெத்திய எல்லை காவல்படை வீரர்கள் 2 பேர் காயமடைந்தனர். சத்தீஸ்கரின் நாராயண்பூர் மாவட்டம் கோகமேட்டா காவல் நிலைய பகுதிக்கு உட்பட்ட குதூல் கிராமத்துக்கு அருகில் உள்ள வனப்பகுதியில் இந்தோ திபெத்திய எல்லை காவல் படையின் 53வது பட்டாலியன் வீரர்கள் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது நக்சல்கள் புதைத்து வைத்திருந்த வெடிகுண்டு வெடித்ததில் 2 வீரர்கள் காயமடைந்தனர். காயமடைந்த வீரர்கள் 2 பேரும் அங்குள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து பாதுகாப்பு படையினர் தொடர்ந்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளனர். வேலூர் மாவட்டம் சத்துவாச்சாரியில் அறிவியல் மையம் எதிரில் சுற்றுலா வேன் கவிழ்ந்த விபத்தில் 14 பேர் காயமடைந்தனர். தெலுங்கானாவில் இருந்து காட்பாடியில் இருந்து சுற்றுலா வேன் மூலம் காஞ்சிபுரம் நோக்கி ஆன்மீக சுற்றுலா சென்றனர். அப்போது சுற்றுலா வேனின் பின்பக்கமாக ஈச்சர் வேன் மோதியது. இதனால் சுற்றுலா வேன் நிலை தடுமாறி தலைக்குப்புற கவிழ்ந்தது. இதில் சுற்றுலா வேனில் இருந்த 14 பேர் காயமடைந்தனர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்த சத்துவாச்சாரி காவல்துறையினர் காயமடைந்த 14 பேரையும் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் வேலூர் பென்ட்லேண்ட் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த சங்கீதா பாலமுருகன் தம்பதியரின் பிறந்து 38 நாட்களே ஆன ஆண் குழந்தை வீட்டுக்கு பின்புறம் உள்ள போரில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
வேலூர் மாவட்டம் அண்ணா கலையரங்கம் அருகில் இந்திய குடியரசுக் கட்சியின் சார்பில் டெல்லியில் பாராளுமன்ற கட்டிட வளாகத்திலிருந்து அம்பேத்கர் சிலையை அகற்றியதை கண்டித்தும், வேலூர் மாநகராட்சி அடிப்படை வசதிகளை செய்யாமல் அலட்சியமாக செயல்படும் அரசை கண்டித்தும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தென்காசி அருகே உலக குருதி கொடையாளர் தின விழாவை முன்னிட்டு அதிக முறை குருதி கொடை வழங்கிய 100க்கும் மேற்பட்டோருக்கு மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். ராணிப்பேட்டை வாலாஜா அரசு மருத்துவமனையில் தனியார் தொண்டு நிறுவன ஊழியர்கள், சமூக ஆர்வலர்கள், பொதுமக்கள் என அனைவரும் இன்று உலக குருதி கொடையாளர் இரத்த தானம் தினத்தை முன்னிட்டு ரத்தம் வழங்கினார்கள். அதில் ரத்தம் கொடுத்த அனைவருக்கும் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி பாராட்டுகளை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி பேருந்து நிலையத்தில் பணம் கேட்ட திருநங்கையரை இளைஞர் ஒருவர் தாக்கிவிட்டு தப்பி செல்ல முயன்ற போது மற்ற திருநங்கையர்கள் அவரை பிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் என்பவருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன மர துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். இந்த சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் சேலத்தில் பிடிபட்ட கேரள கடத்தல்காரர்கள் அளித்த தகவலின் பேரில் தமிழக வனத்துறையினர் இந்த சோதனையில் ஈடுபட்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் பாராளுமன்ற தேர்தலில் சிறப்பாக பணியாற்றி அரசு அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் 2500 பேருக்கு பாராட்டு விழா மற்றும் சான்றிதழ்களை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி வழங்கினார். தென்காசி மாவட்டத்தில் தேர்வு செய்யப்பட்ட கிராம உள்ளாட்சி மன்ற பிரதிநிதிகளின் பதவிக்காலத்தை 3 ஆண்டுகளாக குறைப்பதை கைவிட வலியுறுத்தியும், குற்றால அருவியை பராமரிக்கும் பொறுப்பை வனத்துறையிடம் ஒப்படைப்பதை வலியுறுத்தியும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் ஊராட்சி ஒன்றியத்தை சேர்ந்த தலைவர்கள், துணைத் தலைவர்கள், வார்டு உறுப்பினர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு புனித அந்தோனியார் ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா மற்றும் திருத்தேர் பவனி நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக பங்கு தந்தை இருதயராஜ் தலைமையில் ஜெப பாடல்கள் பாடி திருப்பலி பூஜையை நிகழ்த்தினர். இதில் 500க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்த கூடலூர் கிராமத்தில் தொடர் திருட்டு நடைபெறுவதால் குற்ற சம்பவங்களை தடுக்கும் விதமாக அவர்களே முன்வந்து கிராமத்தின் முக்கிய வீதிகளில் சிசிடிவி கேமராக்களை பொருத்தியுள்ளனர். திருப்பூர் மீனாட்சிபுரத்தை சேர்ந்த சமீம் நிஷா என்பவரது வீட்டில் அடையாளம் தெரியாத சில மர்ம நபர்கள் நகை மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து தாராபுரம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் குடியாத்தம் காந்திநகர் பகுதியில் பள்ளி பேருந்து மீது டாடா ஏசி சரக்கு வாகனம் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் லேசான காயங்கள் ஏற்பட்ட நிலையில் டாடா ஏசி ஓட்டுநர் உசேன் உயிரிழந்தார். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே காவலர்கள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியாக வந்த காரில் இருந்து சுமார் 7 லட்சம் ரூபாய் மதிப்பிலான குட்கா பொருட்களை பறிமுதல் செய்தனர். மேலும் இதனை கடத்தி வந்த மைசூரை சேர்ந்த சுரேஷ் என்பவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இந்த கடத்தலில் ஈடுபட்டு தப்பி சென்ற சசாங்க் என்ற வாலிபரையும் காவல்துறையினர் தேடி வருகின்றனர். திருப்பூரில் நிட் ஜோன் எக்ஸ்போ 2024 கண்காட்சி திருப்பூர் காங்கேயம் சாலையில் உள்ள வேலன் வளாகத்தில் இன்று துவங்கியது. இதனை ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் சக்திவேல் ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார். இந்த கண்காட்சியில் பின்னலாடை உற்பத்தி இயந்திரங்கள் உட்பட பல இயந்திரங்கள் காட்சிக்காக வைக்கப்பட்டிருக்கின்றன. இன்னும் 3 நாட்களுக்கு கண்காட்சி நடைபெறும் என ஏற்றுமதியாளர்கள் சங்கத்தினர் தெரிவித்துள்ளனர். ராணிப்பேட்டை வெள்ளிக்கிழமை ஆட்டு சந்தையில் பக்ரீத் குர்பானி பண்டிகையை முன்னிட்டு வெள்ளாடு, செம்மறியாடு என சுமார் 5000க்கும் மேற்பட்ட ஆடுகள் 20,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை விற்பனை செய்யப்பட்டுள்ளது. பக்ரீத் பண்டிகையை முன்னிட்டு நடைபெற்ற வாரச்சந்தையில் அதிகாலை முதலே சுமார் 4 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் 7 கோடி ரூபாய்க்கு மேல் அதிகமான ஆடுகள் விற்பனை செய்யப்படும் எனவும் ஆட்டுச்சந்தை வியாபாரிகள் தெரிவித்தனர்.
வேலூர் பிரம்மபுரம் பகுதியில் இயங்கி வரும் தனியார் பள்ளி ஒன்றில் 28 இடங்களில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக ஒரு அழைப்பு வந்துள்ளது. இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டதில் இந்த போலியான தகவலை பரப்பியது அதே பள்ளியை சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவன் என்பதும் விளையாட்டிற்காக இப்படி செய்ததும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனை அடுத்து காவல்துறையினர் மாணவனுக்கு இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என அறிவுரை வழங்கினர். திருப்பூர் மாநகரில் பேருந்துகளில் அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஏர் ஹார்ன்கள் பயன்படுத்தக்கூடாது என தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வந்த நிலையில் போக்குவரத்து அதிகாரி உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் செந்தில் ராம் மற்றும் விஜயா ஆய்வு மேற்கொண்டு டெசிபல் அளவை விட அதிக ஒலி எழுப்பக்கூடிய ஹார்ன்கள் பறிமுதல் செய்து அதனை வைத்து ஓட்டிய வாகன ஓட்டிகளுக்கு அபராதம் விதித்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை மதர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியை சேர்ந்த ஜோதீஸ்வரன் மற்றும் கமலேஸ்வரன் என்ற 2 மாணவர்கள் பேருந்து நிலையத்தில் கீழே கிடந்த விலையுயர்ந்த செல்போனை காவல் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளனர். மாணவர்களின் இந்த செயலை காவல்துறையினர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டினர். வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணன் உத்தரவின் பேரில் மதுவிலக்கு ஆய்வாளர் சின்னதுரை சாத்கர் மலைப்பகுதியில் 1450 லிட்டர் சாராய ஊறல் மற்றும் கள்ளச்சாராயத்தை அழித்தனர். அதேபோல் குடியாத்தம் நகர காவல் ஆய்வாளர் பத்மநாபன் தலைமையில் 110 லிட்டர் கள்ளச்சாராயத்தை பறிமுதல் செய்து அதனை விற்பனை செய்த விஜயகுமார் என்பவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். ஈராக் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். ஈராக்கின் வடக்கில் ஏர்பில் பகுதியில் உள்ள எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 10 பேர் படுகாயம் அடைந்துள்ளனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத்துறை அதிகாரிகள் தீயணைக்கும் பணியில் தீவிரமாக செயல்பட்டு வருகின்றனர். இந்த திடீர் விபத்து குறித்து காரணங்கள் எதுவும் வெளிவராததால் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். T20 உலகக்கோப்பை தொடரில் இருந்து இலங்கை அணி வெளியேறியது. அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய தீவுகளில் T20 உலகக்கோப்பை தொடர் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இதில் குரூப் டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இலங்கை அணி இதுவரை விளையாடிய 3 போட்டிகளில் ஒரு வெற்றி கூட பெறாமல் புள்ளி பட்டியலில் கடைசி இடத்தில் உள்ளது. வரும் 17ஆம் தேதி இலங்கை தனது கடைசி லீக் போட்டியில் நெதர்லாந்து அணியை எதிர்கொள்ள உள்ளது. இந்நிலையில் குரூப் டி பிரிவில் கடைசி இடத்தில் இருந்ததால் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறாமல் இலங்கை அணி அதிகாரப்பூர்வமாக வெளியேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழ் புதல்வன் திட்டத்தின்படி ஆகஸ்ட் முதல் மாணவர்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த 45 இந்தியர்கள் உடல்களுக்கு அஞ்சலி. ஆம்புலன்ஸ்கள் மூலம் அவர்களின் சொந்த ஊர்களுக்கு அனுப்பி வைப்பு. நீட் தேர்வு முறைகேடு தேசிய தேர்வுகள் முகமை 2 வாரத்தில் பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக போட்டி அண்ணாமலை அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஜூன் 20 வரை மழைக்கு வாய்ப்பு வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆணவம் அதிகமாகிவிட்டதால் பாஜக எம்பிக்களின் எண்ணிக்கையை 240 ராமர் குறைத்து விட்டார். RSS மூத்த தலைவர் இந்திரேஷ்குமார் பேச்சு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.